நெத்தன்யாகு ஈரான் மேல வார் போகணும்னு சொன்னப்ப அவங்க போல யாரை மெனிப்புலேட் ஆகி போட்டாங்க. ஈரான் திருப்பி நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க ஏன் வார்க்கு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள்ல இருந்து கண்ணா பின்னான்னு எல்லாம் சுத்தி அடிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு இஸ்ரேல் மேலே போகும், கிளர்ச்சி பண்ணுங்கன்னு ட்ரம்ப் கத்திட்டு கிடக்குறாரு. அவங்க மைண்ட் செட்டே இந்த வாரியர் பீஸ்ஃபுல் இப்படி இருக்கவே மாட்டாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா அடிச்சுக்குவாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக வழக்கறிஞர் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே இந்த வார் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இதை பற்றி வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த வாருடைய துவக்கத்துக்கான காரணமாக அமெரிக்கா சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய அந்த கருத்து அந்த விஷயத்தில் முரண்பாடு நம்ம நிறைய பார்க்க முடியுது. எக்ஸ்டர்னல் டிபார்ட்மெண்ட்டோட ரூபியோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் அடிச்சிருச்சு, ஸோ அடுத்து ஈரானோட அட்டாக் எங்களுடைய பேஸை நோக்கி இருக்குன்றதுனால நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ நாங்களும் சேர்ந்து அடிக்க வந்தோம், ஏன்னா ஈரானால அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மாற்றி சொல்கிறாங்க. ட்ரம்ப்புக்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்குது. இந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதனால் இந்த வார் யூஎஸோட இந்த வார் துவங்கின விஷயத்தில் யூஎஸ் தெளிவாக தான் இருக்காங்களா? நெத்தன்யாகு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னார், இது என்னோட 40 வருஷ கனவு அப்படின்னு. ஸோ இதை நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் யூஎஸ்க்கு போகணும். யாரோட கனவு? யூஎஸோட கனவு கிடையாது, நெத்தன்யாகுவோட கனவு. இன்னொன்று நம்ம அனாலிசிஸ் சொல்றதில்ல, கிளின்டன், புஷ், அப்புறம் ஒபாமா, பைடன், இந்த 4 பேரும் நெத்தன்யாகு ஈரான் மேலே வார் போகணும்னு சொன்னப்போ அவங்க போல. அப்போ புரியுதில்ல, யாரை மெனிப்புலேட் ஆகி போட்டாங்க, யாரை ட்விஸ்ட் பண்ணி ட்ரிக் பண்ணி வார்க்குள்ளே கொண்டு போனாங்க. இதனால தான் இந்த கேள்விகளும் நீங்கள் வைக்கிற கேள்விகளையுமே இதுலேருந்து தான் வருது. ஏன் யூஎஸ் போகணுங்கிற கேள்வியே வாரில் வந்திருக்க கூடாதுல்ல? இன்றைக்கி நம்ம இந்த ஒரு டிஸ்கஷனில் இங்கே உட்காந்துருக்கோம், இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா எதுக்காக இதை பார்க்கணுன்னா இந்த கேள்வியே முதல்ல இதை வந்திருக்கவே கூடாது. ஏன்னா வார் டாக்டர் இருக்குல்ல, வாருக்குன்னு ஏன் வாருக்கு போகணும்னா இமினென்ட் த்ரெட்டுன்னு சொல்லணும். எனக்கு நேரடியாக பாதிப்பு இருந்தால் மட்டுமே என்னோட கவர்மெண்டோட காசை யூஸ் பண்ணி நான் வாருக்கு போகணும் தானே கதை. காங்கிரஸ் அதான், அவங்க ஊரோட பாராளுமன்றம் அதான் கேட்குது, நமக்கு எங்கேயும் த்ரெட்டுங்க, த்ரெட்டை காட்டு. ஒரு த்ரெட்டும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த ரூபியோவோட நீங்க ஆரம்பிச்சீங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை வச்சுக்கலாம், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அது நம்ம ஊரோட லெவலுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு வச்சுக்கலாம், ஏன்னா அந்த வேர்டு நமக்கு கிடையாது. இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா, இது அது பாசிட்டிவா அவர் சொல்லலை, ஆக்சுவலா அது நெகட்டிவா போனதுனாலதான் அவர் மேல இப்ப பயங்கரமான பிரச்சனை. ட்ரம்ப்புக்கு அவருக்கும் ஒரு சின்ன, அவர் அடுத்த நாள் ட்ரம்ப் கிளாரிஃபை பண்ணார். ஏன்னா ரூபியோ என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேல் ஈரானை அடிச்சிச்சுன்னா ஈரான் திருப்பி நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்கள் போனோம்னு சொன்னாரு. இது சட்டப்பூர்வமா நுணுக்கமா பாத்தீங்கன்னா, அப்போ உங்களை அவங்க வரல, நீங்க ஏன் வார்க்கு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த கேள்விதான் பிரச்சனை அந்த ஒட்டுமொத்த வாரோட. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் ரீசெண்டா ஒரு 1 hour வரைக்கும் பார்த்தேன், அப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் வாருக்கு போகணும்னு தான் போனேன், நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா என்ன ஆயிப்போச்சுன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு உங்களை வார்ல இழுத்து விட்டுட்டாருன்னு சொன்னா நீ சின்ன பையனாயிடுவ, அவன் தான் வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிடுவான். ஆனா உலகத்தின் அரசன் நான் தான் அப்படின்னு நான் நினைக்கணும், நான் அப்படிதான் காட்டணும்னு நினைக்கிறேன். என்னாலதான் அசையும் பொருள் அசையாம இருக்கும்னு. ஆனா நெத்தன்யாகு இப்படி சொல்லி உள்ளுக்குள்ள பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், மக்களுக்கு அந்த கருத்து போனதுக்கு அப்புறம், ஆமா அவனை அடிச்சா நீங்க அப்ப தேவையில்லாம போனீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு $1 பில்லியன் கிட்ட போய் செலவாகும். வாருங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. இது யாரோட காசு? என் டாக்ஸ் காசு தானே. எனக்கு ஆச்சுன்னா திருப்பி என்னோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடம் கிளாரிபிகேஷன் வந்ததுக்கு காரணம் நெத்தன்யாகு தான் ட்ரம்ப்பை சண்டைக்குள்ள இழுத்து விட்டது அப்படிங்கிறது தான் கதை.
இந்த வார் இப்படிதான் பார்க்கணும். எந்த ஒரு செயலுக்கும் காரணம் இருக்கும். பட் காரணமே இல்லாம அந்த செயல் வந்து துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்க ஏன்னா வேண்டியது. வாருக்கு எப்பயுமே அந்த வேர்டு வேணும். இமினன்ட் த்ரெட், எனக்கு நேரடியாக பாதிப்பு இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் காங்கிரஸ்ல இருந்து நான் பணத்தை வாங்கிட்டு போய் அங்க அடிக்க முடியும். எதுவுமே இல்லையே. நீங்க ஏன் போனீங்க? 4 பிரசிடென்ட் வேணாம் தானே சொன்னாங்க. அப்போ நீங்க ஏன் போனீங்க? புஷ் வேணாம்னு சொன்னதை நம்ம ரொம்ப குறிப்பிட்டு யோசிக்கணும். ஏன்னா புஷ் தான் வார் ஆன் டெரர்னு ஒரு பேரை வச்சு அந்த அந்த இரட்டை கோபுரத்தை அடிச்சதுக்கு அப்புறம் ஊரு பூரா போய் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அவரே போல ஈரான் கிட்ட. ஏன்னா நேரடியா ஈரான்கிட்ட அவர்கிட்ட பிரச்சனை கிடையாது. நெத்தனியாக பர்சனல் பிரச்சனை அது, நீ தான் பாத்துக்கணும். நீ அமெரிக்கா இழுத்து விடக்கூடாதுன்னு தான் ஒட்டுமொத்த பிரசிடென்ட்டும் அதை ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவ்வளவும் ஜூயிஷ் சப்போர்ட்டர்ஸ் தான், அத்தனை பேரும் அந்த ஜைனிஸ்ட் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான். ஆனா அவங்களே போலையே. அப்ப ஏன் நீங்க போனீங்க? ஒரு சரியான கேள்வி வந்து அமெரிக்கா நோக்கி எழுப்பப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த வார் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் முடிஞ்சுன்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் போல இருக்கு. பட் நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஈரானை குறைச்சி மதிப்பிட்டு அடிக்க போயிட்டாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த புலிவாலை பிடிச்ச கதை அப்படின்னு சொன்னா ஈரானை வெயிட் ஏத்துற மாதிரி வரும். அப்படி சொல்லாம இந்த ஹனி பேட்ஜர்னு ஒரு அனிமல் இருக்கு. ஹனி பேட்ஜர், ஆமா, அந்த அனிமல் தான் ஈரான். ஓகே, அதுவுமே கெட்டதுதான். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஊர்ல ஆர்எஸ்எஸ்ங்கிறது எவ்வளவு தப்பான ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம நினைக்கிறோம்னா, ஏன்னா அது வந்து மதமா ஒரு நாடை கட்டணும்னு நினைக்கிறதுல. அதே மாதிரிதான் அங்கேயும் 1979க்கு அப்புறம் அந்த அந்த ஈரானியன் ரெவல்யூஷன்ல மதம் தான் வந்து அந்த கண்ட்ரியோட கவர்னன்ஸ்க்கே கொண்டு வந்துச்சு. இந்த இதை வந்து நம்ம ஊர்ல மட்டும் வந்து ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டு திடீர்னு ஈரானை மட்டும் அங்க ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளோட சார்பு சப்போ போயிடும். எங்கேயுமே டெமோக்ரஸி தான் இருக்கணும். ஸோ இதான் இன்னொன்னு, லீகல் ஆர்டர் தான் எல்லாமே இருக்கணும், கான்ஸ்டியூஷன் தான் இருக்க போகணும், ஈக்விட்டி தான் பிரின்சிபலா இருக்கணும். ஆனா இந்த ஹனி பேட்ஜர் ஏன் சொன்னா, எதுக்குமே அது பயப்படாது. ஏன்னா அதுக்கு பயமே தெரியாது. நீங்க அடிச்சு நீங்க என்ன பண்ணாலும், பாம்பே குத்தி விஷம் வந்தாலுமே அந்த விஷத்துல கொஞ்ச நேரம் மயங்கி நின்று திருப்பி வந்து அதை ஏஞ்சி அடிச்சு. இது எந்த நிலைமையில வச்சு நான் ஹனி பேட்ஜரை ஈரானோட கம்பேர் பண்றேன்னா, அவங்களுக்கு எந்த இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல இருந்து தான் அவங்க வீரமா மாறுறாங்களே தவிர, அது வந்து புரட்சியில நான் சொல்ல, வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. ஈரானுங்கிறது ஒரு பெரிய நாடு, சின்ன நாடு கிடையாது. ஒரு 90 மில்லியன் பீப்புள் பாப்புலேஷன் இருக்கு. அவ்வளோ பெரிய நாடு அது. பர்ஷியன் எம்பையர், பழைய எம்பையரோட இது. இப்ப அவங்கள வந்து அவங்க என்ன நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி முடிக்கிறத பார்ப்போம். ஆனா அவங்களும் ஸ்ட்ராட்டஜி இல்லாம விளையாடல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சவுதி அட்டாக் பண்றாங்க, துபாய் அட்டாக் பண்றாங்க, கத்தார் அட்டாக் பண்றாங்க. இந்த 3 பேரோட சிறப்பு என்ன? அவங்களோட சேஃப் டெஸ்டினேஷன் தான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, துபாயில இப்போ நம்ம மாதவனே இப்ப அங்கதான் போய் உட்காந்துருக்காரு. இங்க வந்து பயங்கரமான போர் படத்தெல்லாம் நடிச்சுட்டு அங்கதான் போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா மோஸ்ட் சேஃப் டெஸ்டினேஷன். நம்ம ஷாருக் கானோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கதான் இருக்கு. பலரும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்னா அது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அது வந்து ரொம்ப சேஃபான டெஸ்டினேஷன். அதே மாதிரி மற்ற இஸ்லாமிய நாடுகள் மாதிரி அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ட்ரெஸ் அது இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். இதே தான் கத்தார் என்ன பண்ணுச்சுன்னா, உலகத்தோட முக்கியமான ஏர்போர்ட்டா தான் வச்சிருக்கு. நீங்க அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, கத்தார்ல போய் நிப்பாட்டி கொண்டு போற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். வேர்ல்டுல லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு கத்தார் தான் நம்பர் 1 ஏர்போர்ட். சவுதிக்கும் அதே மாதிரி தான் ஆயில் டெஸ்டினேஷன், ஃபாரின் டெஸ்டினேஷன் உள்ள வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது 3த்தையும் ஈரான் அடிக்குது. இப்ப என்ன ஆகும்னா, இன்வெஸ்டரோட நம்பிக்கை குறையும். இதுதான் குரூஷியல். இது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? இவங்க யாரை போய் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நிப்பாட்ட சொல்லி? அமெரிக்காவை. ஸோ இவங்களும் ஸ்ட்ராட்டஜி இல்லாம கண்ணா பின்னான்னு காட்டமராண்டி மேலாம் அடிக்கல. கரெக்டா டர்க்கி மேல நேற்று அடிக்கிறாங்க. அது நேட்டோவை போய் தட்டும். அப்போ டர்க்கி சப்போர்ட் பண்ணுது. ஆனா அது டர்க்கி வந்து நேட்டோல இருக்கு. அப்போ அது வந்துச்சுன்னா யூரோப் வரும். ஒரு சின்ன வார எனக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துச்சுன்னா நான் உள்ள வந்திருக்க மாட்டேன். இப்ப எனக்கும் யூஎஸ்க்கும் வருது. இஸ்ரேல் நான் அடிச்சுக்கிறேன், அது எனக்கு ஓகே, நான் பாக்குறேன். இஸ்ரேல் பெரிய பவர்ஃபுல் தான், ஆனா நான் பாத்துக்கிறேன். ஆனா யூஎஸ் வந்துச்சுன்னா ஈரானால நிப்பாட்ட முடியாது. அப்ப எங்கெங்கெல்லாம் யூஎஸ் பேஸ் வந்து கல்ஃப்ல இருக்கும், கல்ஃப்லயும் மிடில் ஈஸ்ட்லயும் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க யூஎஸ் வச்சிருக்காங்களோ அதை அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, அந்த இடத்தோட டென்ஷன் ஏற 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 நீங்க போய் ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இல்ல அமெரிக்கா வந்து இதை விட பல மடங்கு போருக்கான வார்லான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கா தெரியாது. இதெல்லாம் நம்ம இப்படிதான் பார்க்கணும். ஆனா ஈரான் இஸ் நாட் வித்வுட் ஸ்ட்ராட்டஜி. அது கரெக்டா எங்கெங்க வீக் பாயிண்ட் இருக்கோ அங்க அடிக்குது. அந்த டிஃபென்ஸ் ஷீல்டு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அயன் டோம்னு ஒண்ணு. அது என்னன்னா, ஒரு நம்ம ஒண்ணு வான் பாதுகாப்பு நம்ம ஒண்ணு அடிச்சோம்னா அதை பாதுகாக்கிறதுக்கு அது வந்து அடிக்கும்ல. ஃபர்ஸ்ட் இந்த 12 நாளுக்கு முன்னாடி ஏற்கனவே ஈரான்ல ஒரு வார், அந்த வார் அப்ப அவங்க அடிச்சது இந்த ஸ்ட்ராட்டஜி இல்ல. இப்ப ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்க. இப்ப நான் வந்து 10,000 ரூபாய் பொருள் அனுப்புறேன்,
அது 1,00,000 ரூபா பொருளை அடிச்சு அதை நிப்பாட்டிடும். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து இப்படி அடிக்கிறத அது தேடி கண்டுபிடிச்சு வந்து அடிச்சு முடிச்சிடணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா 10 ரூபா பொருள் அனுப்புறாங்க. யாரு? ஈரான். ஓகே. அவன் 1,00,000 ரூபா பொருள் அடிக்கணும், இல்ல 10,00,000 ரூபா பொருள் எடுத்து அடிக்கணும். ஓகே. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன், ஆனா 10 ரூபா பொருள் அனுப்புவேன். ஆனா நீ அந்த ஒரு 10 ரூபாவை அடிக்கிறதுக்கு நீ 10,00,000 ரூபா அடிக்கணும். அப்ப எனக்கு என்னோட செலவு என்ன, உன் செலவு என்ன? ஏன்னா நீ தான் சொல்லிட்டியே 2-3 வாரம் நான் வாருக்கு போறேன்னு. அப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, உன் டிஃபென்ஸ் ஷீல்டு காலி பண்ணணும்னா அந்த எனர்ஜியை அதை எக்ஸாஸ்ட் பண்ணி விட்டுறணும், டயர்டாக்கி விட்டுறணும். அப்ப உன்னோட செலவை ஏத்த ஏத்த என்ன ஆகும்னா உனக்கும் ப்ரெஷர் அதிகமாகும். ஒண்ணு, நீ பெரிய லெவல்ல ஏதாவது பெரிய பாம்லாம் இறக்கிட்டு வந்து என்னை முடிச்சிடணும். அப்படி முடிக்கலன்னா உன்னை டயர்ட் ஆக்குறது தான் என் வேலை. இந்த ராக்கி படத்துல ஒண்ணு இருக்கும்ல, நீ அடிச்சுக்கிட்டே இரு, நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன், நீ டயர்ட் ஆகிற நேரத்துல நான் நாக் அவுட் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில போறாங்க இவங்க. நாக் அவுட்லாம் அமெரிக்காலாம் பண்ணவே முடியாது. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி எல்லாம் ஈரான் ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஆனா ஈரான் அமெரிக்கா போகாது. ஓகே. ஏன்னா இப்போ மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வருது அவங்களுக்கு. நவம்பர்ல அவங்க எலெக்ஷன்ஸ் வருது. அது வந்து ட்ரம்ப்பை வந்து திருப்பி அவங்கள வந்து ரெனியூ பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து நல்லதா போகாது. ஆயில் இங்கேயும் தானே போகுது. மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப். அமெரிக்கா இது வரைக்கும் 90,000 பேரை எவாக்குவேட் பண்ணியிருக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து. இப்போ மீதி இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு அமெரிக்கா சொல்லிடுச்சு, எல்லாரையும் நீங்கள் வந்து திருப்பி வாங்க. திருப்பி வரதுக்கு வழி கிடையாது, எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ். இந்த குறிப்பாக அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆயில் பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. பட் அங்கே அந்த இடத்துல என்னன்னா வந்து ஈரான் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு அடி அடிக்கிறான், அமெரிக்கும் ஒரு ஓப்பன் அடி அடிக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, தாராளமாக அந்த கப்பலை கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பட் வந்து யாராவது வந்தீங்கன்னா நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், ஆயில் பிஸ்னஸ் இந்த இடத்துல? இல்லை சரி, மொத்தம் அது 32 கிலோமீட்டர் தான். ஆனால் அது வந்து கல்ஃபையும் ஓஷியனையும் கனெக்ட் பண்ணுற இடம் அதான். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 2 பில்லியன் பேரல் ஆயில் அந்த சைட்ல இருந்து இப்படி கிராஸ் ஆகும். நமக்கு மட்டுமே 5 நம்ம மொத்தமா இந்தியா வாங்குற அந்த கல்ஃப்ல இருந்து வருது இல்ல, அது 5 பில்லியன் தான் அந்த பேரல். அதுல 2.5 அது வழியா தான் வரணும். அப்ப அதை நிப்பாட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் ப்ரெஷர் தான், சைனாக்கு ப்ரெஷர், எல்லாருக்கும் ப்ரெஷர். அவன் சொல்றான் சைனாக்கு மட்டும் நான் அலோவ் பண்ணுவேன்னு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒத்துக்கும் அதை? நம்ம அப்படி யோசிக்கணும்ல, பிசினஸாவும் பார்க்கணும்ல. நீ அமெரிக்கா என்ன இப்ப சொல்லி இன்னைக்கு முந்தா நேரத்து வந்திருக்கு பாருங்க அப்டேட். அவன் அமெரிக்கா என்ன சொல்றான், நாங்க எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் தரோன்னு. நீ இன்சூரன்ஸ் தருவ, வண்டி அவன் ஓட்டிட்டு போறது, கேப்டன் ஓட்ட மாட்டான், செயிலர்ஸ் வர மாட்டாங்க, அப்புறம் யாரு போவா? நீ பாதுகாப்பு கொடுப்பேங்கிறது உன்னோட அட்வென்ச்சருக்குல நான் வர முடியாது. பிசினஸ் அப்படி பார்க்காதுல்ல. அப்ப ஒட்டு மொத்தமா ஹால்ட் ஆகி நிக்குது. ஒமானுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருக்குது. ஒமான் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாலுமே ஒமானால கொடுக்க முடியாது ஈரான் கிட்ட எல்லாம். ஓகே, அந்த ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா வந்து ஈரான் வந்து ஒரு தொலைதூர ஒரு பார்வையோட தான் ஒரு வியூகத்தோட தான் இந்த வாரம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? தொலைநோக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து ப்ரூட்டலா காட்டுமிராண்டி மாதிரி சண்டை போடல. ஓகே, ஸ்ட்ராட்டஜியோட தான் போறாங்க. அதான் வியூகத்தோட தான் வந்து வியூகத்தோட தான் அந்த கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நெருக்கடி வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி பேசுறாங்க. ரெண்டாவது வந்து அங்கே காங்கிரஸ் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. யாரை கேட்ட போருக்கு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இப்படிலாம் விஷயம் இருக்கும்போது நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி வந்து சரி இனிமேல் இஸ்ரேல் இதை நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க, இனி நான் வரல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது வந்து இதை அப்படியே கண்டினியூ இப்போ போற வேகத்தோட இப்படிதான் போயிட்டு தான் இருக்குமா? இந்த இடத்துல வந்து அந்த புலிவாலுக்கு பிடிச்ச கதையை அந்த அனாலஜி இங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப ட்ரம்ப் அந்த நிலைமையில மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 பில்லியன் டாலர் $3 பில்லியன் செலவாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் கணக்கு கொடுக்கணும், பார்லிமெண்ட்டுக்கும் மக்களுக்கும். அது அவருக்கு ஏன் அவர் என்ன நினைச்சாரு தெரியுமா? உண்மையிலேயே 2 நாள்ல முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சாரு. அது எதிர்பார்க்கல. அவங்க வந்து இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு எல்லாம் சுத்தி அடிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுவாங்க. அவங்கக்குள்ள இருக்கும் நானும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அடிச்சுட்டு வந்துருவோன்னு. ஈரான் வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கிளப்பி விட்டோன்னே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இது அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இவங்க கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் அவங்களே முடிக்க விட மாட்டாங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு அந்த புலிவால் பிடிச்ச கதை தான். நெத்தன்யாகுவால ட்ரம்போட ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. நெத்தன்யாகு பொறுத்தவரை அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இப்போ இந்த விஷயத்தை அவர் எப்படி கொண்டு போவார்? யூஎஸோட பலத்தோட கொண்டு போவாரா? யூஎஸ் இல்லைன்னா இஸ்ரேல் தோத்துரும். ஓகே, இந்த வார்ல லேண்டு அப்படிதான் நம்ம யோசிக்கணும். என் இடத்த மாற்ற முடியாதுல்ல. இப்ப நான் ஜெயிக்கணும்னா நான் ஜெயிச்சிருவேன். என் இடத்த சுத்தி தான் ஒட்டு மொத்தமா மிடில் ஈஸ்டே இருக்கு. ஒரே ஒரு யூதர் நாடு, ஒட்டு மொத்தமா இஸ்லாமிய நாடு. ஆனா அவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் ஒற்றும் இல்லை. அதுதான் இதுக்கு ஒரு 1916 பைக்கெட்ஸ் ஸ்பைக்ஸ் பிகோ 2 பேர் தான். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அவங்க 2 பேர் தான் காரணம்.
மேப் அவனுக்கு தான் வரைஞ்சானுங்க. ஆட்டோமேன் எம்பையர்னு ஒண்ணு இருந்துச்சு. அது துருக்கி முடிஞ்சுதா? முடிஞ்ச உடனே அங்கேயும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்தியா பாகிஸ்தான் உலகத்துல இருக்கிற எத்தனை பிரச்சனைக்கும் இந்த பிரிட்டிஷும் பிரெஞ்சும் தான் காரணம். இவனுக்கு 2 பேர் தான் அந்த மேப்பை வரைஞ்சானுங்க. இதுல என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம், குர்திஷ்னு இருக்காங்கல்ல, இந்த இந்த ஒரு 4 இன குழு இருக்கு. இந்த ஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம், குர்திஷ் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பார்டரை வரைஞ்சு விட்டானுங்க. தேவையில்லாம என்ன பண்ணிருக்கணும்னா, ஷியாவை தனியா வரைஞ்சிருந்தா அது ஒரு நாடு, சுன்னியை தனியா வரைஞ்சிருந்தா ஒரு நாடு, குர்திஷ் ஒரு நாடு. இது எல்லாத்தையும் தூக்கி கலந்து விட்டதுனால அவங்க என்னைக்குமே ஒற்றுமையா இருக்க முடியாது. ஏன்னா 3 பேருக்கு 3 விதமான ஒரு மொழி ஐடியா இருக்கு, மொழி இனம் மதம் எல்லாமே அப்படி இருக்கு. இதுல வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு அவனுக்கு. ஆனா இப்ப எப்படி வந்தாலும் இஸ்ரேல் இவங்க கிட்ட தொல்லை பண்ணாம இருக்கிற வரைக்கும் UAE, இப்போ துபாய் சவுதி இவங்களுக்குலாம் என்னன்னா, அமெரிக்கா நேரடியா அவங்க பஞ்சாயத்தை அங்கதான் வச்சுப்பாங்க, இஸ்ரேல் கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. இஸ்ரேலை எதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஈரானை தட்டி வைந்தாங்கிறதுக்காக தான். ஆனா ஃபுல் ஃபிளெஜ்டா வார் போகுதுன்னு வச்சுங்க, இஸ்ரேல தான் எல்லா பிரச்சனைன்னு உள்ள இருக்கிற பிசினஸ் மேனுக்கு தெரியும். நம்ம எல்லாமே இந்த மதம் அரசியல்லாம் எப்படி பார்க்கணும்னா பிசினஸ் மட்டும்தான், மற்றது எல்லாமே நம்மளை ஏமாத்துற கதை தான். பிசினஸ் சவுதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போச்சுன்னா, UAE-யோட இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனோட ரொம்ப பயங்கரமான ஸ்பாட்னு துபாய் பேர் வாங்கிட்டு இருக்கு, அது காலி ஆயிடும், கத்தார் போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு ஈரான் தான் காரணம்னு வந்துச்சுன்னா, ஒண்ணு அவங்க என்ன கேட்பாங்க, அமெரிக்கா வச்சு ஈரானை முடிச்சிடணும்னு கேட்பாங்க, ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு, ஆளை மாத்தி நீ ஒரு ஆளை தூக்கி உள்ள போடு, ஒரு டெமோக்ரஸிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அவனை வச்சு நடத்த வச்சிங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சால்வ் ஆயிடும், இஸ்ரேலுக்கு சால்வ் ஆயிடும், எல்லாருமே சால்வ் ஆயிடும். ஆனா ஈரான் அலோவ் பண்ணாம என்னோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இஸ்ரேல் மேலே கோவம் வரும். ஏன்னா ஒன்னாலதான் தேவையில்லாத பிரச்சனை இதுதான் நடக்க போகுது. அந்த ஈரான் மட்டும் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாப். ஓகே, இந்த வாரம் நடந்திருக்காது, ரைட்? அந்த ஒரு இடத்துக்கு நகர்த்த விடாம இந்த வாரம் கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டே 1லேருந்து இது அப்படிதான் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க. அந்த 40 வருஷ கனவு அதுக்கு தான். ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க ஈரானோட ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. இப்போ என்னன்னா கமேனிக்கு அப்புறம் அவருடைய மகன் மொஜபுத்தா கமேன் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் வந்த உடனே இஸ்ரேலோட விஷயம் என்னன்னா, யார் அந்த இடத்துக்கு வந்தாலும் எங்களோட அட்டாக் இருக்க தான் போது, அவங்க அழிக்கிறதா எங்களை நோக்கம்னு சொல்லி இவங்களும் சொல்றாங்க. இவங்களும் துணிஞ்சு அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்த தலைவர் யாருன்றது ஃபாஸ்டா நியமிக்கிறாங்க. அது இன்னும் ஆக்ரோஷமா அடிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கமேனிக்கு அப்புறம் அவரோட மகன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. இப்போ இதுக்கப்புறம் இந்த வார் எப்படி போகும்னு பாக்குறீங்க? இல்ல இந்த வார் கமினி பையங்கிற மட்டும் கிடையாது. அதை அவங்க டேக் ஓவர் பண்ணி இது அவங்க ஈரானோட மக்களை கிளர்ச்சி பண்ணுங்கன்னு ட்ரம்ப் கத்திக்கிட்டே கிடக்குறாருல. ஏன் இங்க பண்ண மாட்டாங்கன்னா, நீங்க அதை வேற மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தே கிளர்ச்சியை கிளம்புச்சுல ஒரு டைம்ல பிரச்சனை, அப்பவே நீங்க இதையும் சேர்த்து பண்ணிருந்தீங்கன்னா நடந்திருக்கும். அவங்க டைமிங் மிஸ் அது. இப்ப அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, 150 குழந்தைங்களை கொண்டுட்டீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, நான் கெட்டவனா அவன் கெட்டவனான்னு தெரியல. அந்த ஒரு சின்ன இது தானே எல்லாமே, வார் அவ்வளவுதானே. நிறைய வேர்ல்டு வார்ல எல்லா வார்லயுமே ஒரு சின்ன இன்சிடென்ட்டா மாத்திருக்கோம். நீங்க ஒரு ஸ்கூல்ல அடிச்சீங்க, அந்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியும், அடிச்சு 150 பிள்ளைங்களை கொண்டுட்டீங்க. இப்ப எனக்கு யாரு கெட்டவனே தெரியலையே, அதுக்கு நான் பேசாம ஈரான்ல இருந்துருவேன்னு யோசிக்கிற மாதிரி வருதுல்ல உங்களுக்கு. ஓகே, இல்ல இப்ப எதுக்காக கேட்கறேன்னா அமெரிக்கா பொறுத்தவரையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ரெஜிம் சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கு. ரெஜிம் சேஞ்ச் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம அடுத்தடுத்த தலைவரை ஈரானும் நியமிச்சுட்டு இருக்காங்க. இது இப்படிதான் போகும், இந்த பேட்டர்லாம் அது பயணிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இது எப்படி எந்த இடத்துல ஈரானுக்குள்ள பெருசா இன்ஸ்டபிலிட்டி இருக்க மாதிரி தெரியல. ஓகே, ஒட்டு மொத்தமா ஈரானுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி மக்கள் அப்படிதான். அதுதான் சிவிலைசேஷன் ப்ராப்ளம். இப்ப இது எப்படின்னா, இதெல்லாம் பழைய நாகரிகத்தோட பிரச்சனை. இதெல்லாம் புதுசு நாடுனா நீங்க குழப்பி விட்டுறலாம், இது அவ்வளவு ஈஸியா குழப்ப முடியாது. எல்லாருக்கும் ஹிஸ்டாரிக்கலாவே அந்த DNA நாலேஜே இருக்கும், நம்மலாம் 5000 வருஷமா இங்க இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப இவங்க என்ன பண்ண வராங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களதான் நம்புவாங்க. பிளஸ் நீங்களும் சும்மா இருக்கிறது இல்லையே, நீங்க எல்லாரும் ஒரே ஒரு நாடு அடிச்சீங்கன்னா யாருக்கா இருந்தாலுமே கெட்டவங்க கூட போய் நின்றுவாங்க. பட் ஈரானே கெட்டவங்க தான் அப்படின்னு மக்களுக்குன்னா, கடைசியா பார்த்தா இவங்களெல்லாம் விட அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, அதுக்கு நான் அந்த கெட்டவங்க கூட இருந்துக்கிறேன். அடிக்காத ஹஸ்பண்டே பரவாயில்ல, அடிக்கிற அப்பாக்கு அப்படி போயிடும்ல. ஓகே, ரைட். ஓகே, இதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வார் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த வார் போயிட்டு இருக்கு, இதே நேரத்தில் ஈரானுடைய தன்னுடைய அந்த அணு ஆயுத சோதனை நோக்கி நகர முடியுமா? ஏன்னா அது நடந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும், வார் முற்றுப்பெறும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த பக்கம் என்னன்னா, ஒன்று அப்படி நடந்தால் இது ஒரு முற்றுப்பெறும், இல்லாவிடில்
இங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகள்கிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ஆஃபர் பண்றாரு. அவர் இன்னும் அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது முயற்சி செய்யற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இஸ்ரேலும் விடுற மாதிரி தெரியல. நீங்க சொல்ற மாதிரி 40 ஆண்டு கனவுங்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த விஷயத்தை ஈரான் தான் முடிச்சாகணும். ஈரான் எப்படி முடிச்சாகணும், தங்களோட அணு ஆயுத சோதனை மூலமாக தான் அதை நிப்பாட்டுவாங்க. மற்றபடி அவங்களும் துணிஞ்சு அடிக்க தயாராக தான் இருக்காங்க. ஸோ அது சாத்தியமா? ஈரானுக்கு அதை நோக்கி போறது சாத்தியம் இருக்காது, டைம் இருக்கப்ப. ஒரு 2 நாள் முன்னாடி அல் ஜசீராவோட இதுல ஒரு அப்டேட் வந்துச்சு. ஒரு 4.5 ரிக்டர் ஸ்கேல்ல பூகம்பம் ஒரு இடத்துல ஈரான்ல வந்துச்சு. ஆனா அது வந்து நியூக்ளியர் டெஸ்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை, அந்த அதுக்கான எந்த ரேடியேஷனும் ரேடியோ ஆக்டிவும் எதுவும் இல்லைங்கிறாங்க. ஆனா பூகம்பம் வந்தது உண்மைதான். ஓகே. ஆனா அந்த பூகம்பம் வந்து டெஸ்டா இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு நேரம் சரி இல்லாம நிலத்துல பூகம்பம் வருதான்னு. ஆனா அது மட்டும் தான் நியூஸா வந்துச்சு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இல்லை. ஆனா இது அஃபிஷியலா வந்த நியூஸ் தான். ஓகே. ஸோ இது ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் உங்க ஆயுதங்களை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னா, இட் இஸ் நோ லாங்கர் அண்டர் ஒபாமா ஆர் இந்த கிளின்டனோ புஷ்ஷுக்கிட்டே இருந்த மாதிரி இல்லை. ஸோ இன்னைக்கு அவங்க நினைக்கிற மாதிரி நாங்க சொன்னா உலகத்திலேயே எல்லாரும் வந்துருவாங்க, யாருமே வர மாட்டாங்க. இந்தியா ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கு, எதுவுமே பேசாம இருக்கு? சைனா எவ்வளோ அழகான ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது, தப்புன்னு சொன்னிச்சு சைலன்ஸ்ல இருக்கு. ரஷ்யா அதே தான். ஸ்பெயின்ல அவங்க விமானம் நான் உங்க இடத்த யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. யூரோப்ல இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஸ்பெயின் சொல்லிட்டாரு நோ டு வார், நாங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஸ்பேஸ். அதுக்கு பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் அவர் என்ன சொல்றாரு, ஓகே நாங்களும் ஸ்பெயின் சொல்றதுதான், வாருக்கு நாங்க இடம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரான்ஸ் பிரிட்டன்ல என்னைக்குமே நம்பக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட பிரச்சனைகளுக்கு தான் காரணம். ஆனா இவங்க வந்து அந்த ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்கல்ல, இது என்னன்னா யூனிபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே ஒருத்தர் தான் உலகத்தின் உச்சம், அதான் வந்து அமெரிக்கா. அது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு சைனா இருக்கு, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மல்டிபோலார் வேர்ல்டாக மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது பல தலைமைகள், பல பவர் சென்டர் கிரியேட் ஆகுது. ஆனால் அமெரிக்கா என்ன நம்பிக்கிட்டு இருக்குன்னா, நான் தான் நினைக்குது. அதோட அந்த தேயும் காலம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக போய் அடித்து காமிப்பாங்க. இந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில் குண்டு போட்டதே அப்படிதான். உலகத்துக்கு நான் தான் தாதா, அதை பண்ணது தான் அந்த பாம். ஏன்னா ஹிரோஷிமாவில் போட்டாச்சு, 3 நாள் கழிச்சு நாகசாக்கியில் போடுறாங்க. தெரிஞ்சுதான். எதுக்குன்னா மக்கள் வந்து ஒரு அதோட முடிவு பண்ணிருந்தோம், நீங்க தான் தலைவர், இனிமே நாங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டோம். அதே முயற்சி தான் இதுவும். ஆனா இந்த வாட்டி உலகம் பூரா எங்கேயுமே பெருசா சப்போர்ட் வரவே இல்லை. பிரிட்டன் தான் அடுத்த, அமெரிக்காவை விட கொடூரமான நாடு பிரிட்டன் தான். அவங்களும் எப்படின்னா, நீங்க வந்து டிஃபென்ஸுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா எங்களுதுல இருந்து நீங்க போர் வந்து ஏவக்கூடாது, எங்க இடத்தை வச்சுக்கோங்கன்னு. அதுவும் வந்து அது வந்து அப்படி கிடையாது. யூஸ்வலா அமெரிக்கா பிரிட்டன் வந்து நீங்க எதை கேட்டாலும் அடிங்கன்னு சொல்லும். ஏன்னா அதுவுமே வந்து அந்த ஏகாதிபத்திய புத்தி உள்ள நாடு, அந்த இம்பீரியலிஸ்டிக் மைண்ட் செட். ஆனா அவங்களும் வந்து நீங்க டிஃபென்ஸுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா அமெரிக்காவோட பவர் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குது உலகம் பூரா. ஆனா அது ஃபுல்லா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சைனாஸ் தான். இல்லை, ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, வந்து ஒரு ஈரான் போன்ற நாடை சமாளிக்கிறதுலேயே அமெரிக்காவுக்கு இவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டுருச்சா, இஸ்ரேலுக்கு இவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டுருச்சா? இப்போ இன்னும் அவங்க அவங்களோட எதிராளி வந்து சீனாவோ ரஷ்யாவோ இல்லை, ஒரு ஈரான் அப்படின்ற நாட்டுக்கு அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, இப்போ அது போன்ற நாடோட ஆதரவுலாம் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் என்ன நடக்கும்? ஈரான் அவ்வளோ குறைச்சி இடப்பட முடியாதுல்ல. 40 வருஷ கனவுங்கிறாரு. ஏன் 40 வருஷ கனவுக்கு அது என்ன காசா மாதிரி அடிச்சு தொலைக்க? இல்லை, அவங்க மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் கம்பேர் பண்ணால் அது அந்த அவங்ககிட்ட இருக்க சக்தி வந்து டெக்னாலஜி கொண்ட எந்த வெப்பன்ஸ் அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற எல்லாமே கொஞ்சம் பழைய காலத்து வெப்பன்ஸ். அவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த மிசைல்ஸ் மட்டும் தான், அந்த பாலஸ்டிக் மிசைல் மட்டும் தான். அதை தாண்டி அவங்ககிட்ட பெரிய அளவில் வெப்பன் எதுவும் இல்லை கம்பேர் டு இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவங்கள சமாளிக்கிறதுலேயே இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியோ இல்லை? இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு ஏன் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் தோத்துச்சு அது யோசிக்கணும்ல. இந்த மலை இருக்குல்ல, அது என்னைக்குமே உலகத்துல வந்து அவ்வளவு ஈஸியா தொட்ட இடமே கிடையாது. 2 இடம் இருக்கும், நிலப்பரப்புன்னு ஒண்ணு இருக்கு, மலையில ஒண்ணு இருக்கு. மலையில இருக்கிறவங்க எல்லாம் அந்த கொரில்லா வார்ஃபேர் அந்த மாதிரி. ஈரான் வந்து மலைன்னு மட்டும் சொல்ல, அந்த 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 டெசர்ட் இதுல இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்னா அந்த வாரியர் மைண்ட் செட்லயே தான் இருப்பாங்க. மங்கோலியா யோசிச்சு பாருங்க, எல்லாமே அதுலயே தான் இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு எப்படின்னா அந்த நிலத்துல இருக்க மாதிரி பிசினஸ் பீஸ்ஃபுல் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேல இருக்காங்க. அவங்களுக்கு என்னைக்குமே ரிசோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சுத்தி பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல மைண்ட் செட்லயே தான் வளருவாங்க.
அதனால ஈரான் வந்து அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ற அளவுக்கான இடம் கிடையாது. அவங்க மைண்ட் செட்டே இந்த வாரியர் மைண்ட் செட். அதனாலதான் பாருங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் நிறைய பிரச்சனை உலகம் பூரா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டெசர்ட், வறட்சி, அந்த பொருளாதார தடை, திடீர்னு வந்து பணம் வரும், திடீர்னு பணம் எல்லாம் போயிடும். அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு 5000 வருஷமா பழகுனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? இந்தியா ஏன் வந்து எந்த பிரச்சனைக்கும் அவ்வளவு ஈஸியா எந்த இடத்துக்குமே போகாதுன்னா, சுத்தி பார்டர், 3 பக்கம் தண்ணி, அந்த பக்கம் மலை, 3000 கிலோமீட்டருக்கு மலை. அதனாலதான் நம்ம கலாச்சாரம், அரசியல் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். போருக்கு நம்ம தேவையெல்லாம் போகவே மாட்டோம். எல்லாம் உள்ளுக்குள்ளே நிற்கும். இந்த ஜியாகிரபிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஏன் மிடில் ஈஸ்ட்ல இருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியும். இதான் அதுக்கான காரணம். ஈரானை வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதுல்ல. ஓகே, ஆமா, அங்கிருந்து வெளியே தகவல்கள் பெருசா வராது. ஓகே, இப்போ நீங்க இஸ்ரேலுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா டெக்னாலஜி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பெகசஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு இந்தியா அனுப்புனா டக்குன்னு கண்டுபிடிச்சு அவனா சொல்லிடுறானுங்க. ஈரான்ல என்ன மாதிரி வெப்பன் இருக்கு, அந்த வெப்பன் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே தெரியாது. சைனா மாதிரி தான் அவங்களும் வச்சுப்பாங்க. ஆனா சைனாஸ் வே பிகர். பட் சொல்றேன், ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்றது ரைட் தான். பட் வந்து இஸ்ரேலுடைய ராணுவ பலம் எவ்வளவு அப்படின்றது அசஸ் பண்ற மாதிரி ஈரானுடைய ராணுவ பலம் அசஸ் பண்றாங்க. அவங்ககிட்ட என்னென்ன பழைய காலத்து விமானங்கள் இருக்கு, பழைய காலத்து விஷயங்களா இருக்கு. அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு பிளஸ் அப்படிங்கிறதுனா அந்த ஏவுகணை தான். அந்த ஏவுகணை தாண்டி அவங்ககிட்ட பெரிய அந்த மிசில்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்றத கரெக்டாக அசஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சிருச்சு இல்ல, அது தாண்டி இன்னும் தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்றத கேட்கறேன். இல்ல அப்படி சொன்னீங்கன்னா, போன வாட்டி நியூக்ளியர் ஃபெசிலிட்டி நான்டஸ் தான். அங்க வந்து அமெரிக்கா என்ன 12 நாள் வார் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லா அணு ஆயுதத்தோட ஃபெசிலிட்டியை முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஆமா, ட்ரம்ப் சொன்னார்ல. ஆமா, இப்போ ஏன் திருப்பி அதை நோண்டிட்டே இருக்கீங்க? முடிச்சிட்டீங்கல்ல, திருப்பி ஏன் அதுக்கு அதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு ஏன்? இப்போ நீங்க வார் போறதை எதுக்கு? நியூக்ளியர் வெப்பன் அவங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது. வாருக்கு 2 நாள் முன்னாடி நெத்தனியாஹு சொல்றாரு, இன்னும் 10 நாள்ல அவங்க வார் பாம் கிரியேட் பண்ணிடுவாங்க. ட்ரம்ப் தான் சொல்லிட்டாரு முடிச்சிட்டாரு. ஆமா, அப்போ இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது, அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டியை காட்டுறாங்க, அதான் இவங்க அடிக்கிறாங்க. ஆனா இவங்க வேற எங்கேயோ வச்சிருக்காங்க, அதுவும் மலைக்கு கீழெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மலை கீழெல்லாம் பெனிட்ரேட் பண்றதுக்குலாம் அந்த கிராவிட்டி பாம்லாம் இருக்கு, அமெரிக்கா கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க அதுக்குள்ளே போயிடும். ஆனா அவங்களுக்கு அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாங்கன்னா அடிச்சிருவாங்க. அதுக்கான பவர் அமெரிக்காட்ட இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு, அது சின்ன நாடு கிடையாது. அது ஈரான் வந்து ரொம்ப பெருசு, ஜியாகிரபிக்கலாவே ரொம்ப பெருசு. அது எங்க இருக்குன்னு தெரியல, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இவங்க சொல்றபடி இன்னும் ஒரு 10 நாள்ல கிரியேட் பண்ணிடுவாங்க, 15 நாள் கிரியேட் பண்ணிடுவாங்கன்னா, எனக்கும் என்ன தோணுதுன்னா அவங்க கிட்டதான் இருக்காங்க. அது கிட்ட நியூக்ளியர் பாமா கிரியேட் பண்ற அளவுக்கான இடத்துக்கிட்ட தான் இருக்காங்கன்னு என்னோட அசஸ்மெண்ட். நான் சும்மா எல்லாத்தையும் படிச்சதை வச்சு சொல்றேன், கேள்விப்பட்டது வரைக்கும். ஓகே, அது பண்ணிட்டாங்கன்னா நீ கேட்ட மாதிரி வார் அன்னைக்கே நிற்கும். ஓகே, அந்த இடத்து. ஏன்னா ஈரானோட மைண்ட் செட் என்ன, நான் செத்தாலும் பரவாயில்ல நீயும் சாகணும்னு. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க கிட்ட அவ்வளவு ஈஸியா போக மாட்டாங்க. அதான் ஹனி பேச்சர் மாதிரி நடந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? அதனால டெஸ்ட் பண்றதுக்கு தான் என்னோட யோசனை ஃபுல்லா நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, கேள்விப்பட்டதுனால அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கு. இந்த வாரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அப்படிதான். அதை சும்மா வந்து ஊரு பூரா அடிச்சு பிரச்சனையா கிளப்பி, ஆனா நீ முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றாங்க போல அப்படின்னு இருக்கலாம். ரைட், ஓகே. எப்படி அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருது? உண்மையிலே வந்து கம்ப்ளீட்டா ஈரான் அதை நோக்கி நகருதா, அணு ஆயுத பலத்தை பெறுவது நோக்கி நகருதா, அல்லது எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நாட்களை பொறுத்து வந்து பார்க்கலாம்.